படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ படம் ஸ்டார்டிங் டு எண்ட் வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைசிங்காக ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடக்குது, செகண்ட் ஹாஃப்ல தான் நடக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் படம். ஸோ நல்ல சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி இருக்கிற காஸ்டிங் எல்லாமே நாகார்ஜுனா இருக்கட்டும், சௌபினா இருக்கட்டும், உபேந்திராவா இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்துட்டு நிறைய சீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஓவரால் படம் இஸ் குட், வெரி குட். ஃபீல் பண்ண அமீர் கான் வரும்போது ஃபீல் பண்ணேன். கேமியோ சீன் வரும்போது லாஸ்ட்ல படம் கொஞ்சம் லென்த்தா இருக்குன்னு. ஆமா, லாஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் சேர்த்த மாதிரி இருந்தது. புரியல என்ன ஸ்டைல் சொல்றீங்க? ட்ரை பண்ணியிருக்காங்க, பாட்சா ஸ்டைல ட்ரை பண்ணியிருக்காங்க. நாகார்ஜுன் கூட ஆடியோ லான்ச் சொன்னார், இது வந்து 100 பாஷாக்கு சமம்னு சொல்லிட்டு. பாஷா படம் ஈக்குவல் வர முடியாது. தலைவருக்காக ஏத்துதான் ஆகணும். லாஜிக்கா நம்ம பார்க்க வேண்டாம், ஏன்னா தலைவர் நடிச்சிருக்காரு. ஆனா நீங்க சொல்ற லாஜிக் வந்து லோகேஷ் கனகராஜ் படத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனா வந்துட்டு லாஜிக்கை நம்ம எப்பயுமே கொஞ்சம் தள்ளி வச்சு தான் படம் பார்ப்போம். நம்ம தலைவர் படத்தை படம் வந்து நீங்க தலைவருக்காக பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. புரியல, நான் செகண்ட் இப்போ போறேன், 1 மணி ஷோக்கு நான் போயிட்டு இருக்கேன் நான். ஸோ அதனால நாளைக்கும் போறேன் 8:45 ஷோக்கு. அதனால ஃபேமிலியும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப அழகா எடுத்திருக்காரு லோக்கி, அவருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அப்புறம் நெக்ஸ்ட் எல்லாம் நிறைய கேரக்டர் இருக்காங்க. கொஞ்சம் படம் ஃபர்ஸ்ட் மெஸ்ஸியா இருந்துச்சு, பட் பியூட்டிஃபுல்லா எல்லாமே எண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே எடுத்தாலும் மெலங்கலிக்கா பியூட்டிஃபுல்லா எண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்பாய்லர் கொடுத்தாலும் இந்த படத்தை ஸ்பாயிலே பண்ண முடியாது, அவ்வளோ பிளாட் ட்விஸ்ட் இருக்கு இந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. தலைவர் ஃபேன்ஸ் இல்லைனா கூட எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு சீன் கூட போர் அடிக்காது, எல்லா படம் சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு படம். உட்கார விடல சார், என்ன எனர்ஜி சார் படம். இந்த வயசுல சார் 75 வயசுன்றாங்க, சான்ஸே இல்லை, சத்தியமா முடியாது. இப்படி பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் சொல்றாரு பாருங்க, வந்தோடனே அந்த ஒரு மெசேஜே போதும். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் அந்த ஒரு மெசேஜ் கேளுங்கடா, எப்படி வேணாலும் மாறுவீங்க, தமிழ்நாடே மாறும், இந்தியாவே மாறும், அந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. அது படத்துல வந்து அவரோட ஆக்டிங், ஃபைட்டு, காமெடி எல்லாமே இருக்குது. லோகேஷோட டைரக்ஷன் சொல்லவே வேணாம். முக்கியமா அனிருத் மியூசிக், ராக் ஸ்டார், உண்மையான ராக் ஸ்டார் அனிருத் தான். படத்துல உட்கார வைக்கல யாருமே ஆடியன்ஸ். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு பாருங்க. அதுவும் கிளைமேக்ஸ்ல 3 பேர் வருவாங்க. நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, அது ஒன்று போதும் படத்துக்கு. 1000 கோடி கண்டிப்பா அடிக்கிறோம். பேன் இண்டியா பிலிம். படம் வந்து நல்லா இருந்தது. படம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் அஸ்யூஷலோட பவர் பேக்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு. தலைவர் தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கேரக்டர் ஆர்டிஸ்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க, சூப்பராக கொடுத்துருக்காரு. சத்யராஜா இருக்கட்டும், உபேந்திராவா இருக்கட்டும், இல்லை நாகார்ஜுனா இருக்கட்டும், ஸ்ருதிஹாசன், இந்த மாதிரி ஒரு சில நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்காங்க. ஷோபின் ஷாபீர் அந்த மலையாளம் ஆக்டரை வச்சு பயங்கரமா பண்ணியிருக்காங்க. மலையாளம்ல கூட இவ்வளவு அவரை வச்சு பண்ணியிருக்க மாட்டாங்களா தெரியல. பட் ஆனா இங்க தமிழ்நாட்டில் அவர் வச்சு இந்த படம் மூலியமா செம்மையான ஒரு என்ட்ரியை கொடுத்துருக்காங்க. பவர் பேக்டான ஒரு கேமியோ ரோல் கொடுத்து நடிக்க வச்சிருக்காங்க. லோகேஷ் கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, யார் கூட என்ன சொல்றது, ஈகோ பார்க்காம நடிப்பார். தலைவர் அப்படிதான். ஸோ தலைவரோட ஸ்பேஸ் கம்மியா இருந்தாலும் அவர் வர பிரசன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கும். எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்காங்க படத்தை. ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அண்ட் 20 மினிட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. அதில் தான் இந்த படம் வந்து எல்சோல வந்திருக்கா இல்லையானே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து நான் சொல்ல மாட்டேன், நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு டேரக்டரோட உழைப்பை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ 2 வருஷம் என்ன சொல்றது கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. லியோல எங்க விட்டாரோ இந்த கூலியில பிடிச்சிட்டு வந்தாருன்னா சொல்லுவேன். மைனஸ் இருக்கு, பிளஸும் இருக்கு. மிக்ஸ்டு தான் நான் சொல்லுவேன், மிக்ஸ்டு ரிவ்யூ தான் நான் சொல்லுவேன். என்ன சொல்ற, ஆவரேஜ் சொல்ல மாட்டேன், குட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா மைனஸ் வந்து அந்த டியூரேஷன் சொல்லலாம் 3 hours. அண்ட் ஒரு சில இடத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லேக் ஆச்சு, டவுன் ஆச்சு, லேக் ஆச்சு, அந்த மாதிரி இருந்தது. தேர்ட் விஷயம் என்னன்னா, இதுக்கு வந்த கதை காலத்துக்கு வந்து தேவைப்படுது அந்த 3 hours. ஸோ அதனால எடுத்துட்டு போயிருக்காரு. அந்த ரத்த சிந்த எடுத்திருக்காரு. இது ஒரு ஃபேமிலியா எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு படம் இல்லை, ஃபேமிலியா நீங்க பார்க்கக்கூடிய ஒரு படமே இல்லை. ஒன்லி ரஜினி சார் ரசிகர்களுக்கான படம், நியூட்ரல் ஃபேன்ஸ்க்கான படம். ஃபேமிலியோட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் செட் ஆகாது. ரஜினி சாரோட ஃபேன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட் இருக்கும். அதான் சொல்றேன், கிளைமேக்ஸை மிஸ் பண்றாதீங்க. அதான் சொல்றேன். ஸ்ருதிஹாசன் வந்து ஒரு லீடை கொடுத்து சத்யராஜ் முழுமையாக எடுத்துட்டு வந்திருப்பாங்க இவங்க. ஸோ அதுதான் அவங்க பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ தேவா அதை மட்டும் ரிவீல் பண்றாரு. தேவான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் நம்ம தலைவர் பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த பிரசன்ட்ல தேடி வந்து முடிச்சு விட்டுருப்பாரு படத்துல. லீடு கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு கைதி 2 லீடா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இருந்ததுன்னா படம் இதை விட பத்திக்கும். அது ஷோர் ஷாட்டா 1000 அடிக்கும், அது கன்ஃபார்ம். இது படம் 400 to 500 அடிக்கும். விக்ரம் லெவல் இல்லைனாலும் கூலி ஒரு லெவல். 3.5 நான் கொடுப்பேன். பார்க்கலாம், அவ்வளோ அளவு நான் முக்கலாம் இல்லை. ஏன்னா லோகேஷ்காக பார்க்கலாம், தலைவருக்காக பார்க்கலாம். இல்லை நீங்க எந்த படம் எடுத்தாலும் லேக் அடிக்கும், டவுன் ஆகும், அப்போ அதே மாதிரி தான். நீங்க ஓல்டன் டேஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் சரி, ஒரு படம் இப்படியே போயிட்டு இருக்காது, அப்போ ஆகும், டவுன் ஆகும். ஸோ அதை பார்த்துட்டு போங்க. செகண்ட் ஹாஃப் நீங்க பாருங்க, நல்லா இருக்கும்.
அந்த மோனிகா பாட்டு அரங்க மாதிரி பாட்டு வரும்போது நல்லா இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் 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 எப்படி இருக்காவா? படத்தை போய் பாருங்க. 100 பாஷா இல்ல 1000 பாஷாக்கு ஈக்குவல்ங்க இது. நீங்க வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. நோபடி கேன் எக்ஸ்பெக்ட். ஆக்சுவலி நீங்க எதையோ ஒன்று நினைச்சிட்டு போய் உட்காருவீங்க, அதுல இருந்து நீங்க ஒரு சீன்லயும் 1000 டைம்ஸ் அது எக்ஸ்பெக்டேஷன் கிடைக்கும். ஸோ நாங்களாம் வந்து ரஜினியோட வெறியர்கள், ஆக்சுவலி தலைவரோட வெறியர்கள். போஸ்டரே நான்லாம் 30 மணி நேரம் பார்ப்பேன். ஸோ 100 பாஷா மாதிரி ஒரு படம் கொடுத்தா நாங்களாம் எப்படி கொண்டாடுவோம். ஆக்சுவலி லோக்கி வந்து கைதி விக்ரம் பண்ணும் போது கூட நாங்களாம் நினைச்சோம் தலைவரை வச்சு ஏன் லோக்கி படம் யோசிக்க மாட்டாரு அப்படின்னு. ஒருவேளை நம்ம தலைவருக்கு ஏத்த மாதிரி கதை அவர்கிட்ட இல்லைன்னு நினைச்சோம். சரி என்ன பண்ணிட போறாரு, ஏதாவது சொதப்பிடுவாருன்னு நினைச்சோம். பட் லோகி வந்து ஹி டிசர்வ் ஃபார் ஆல் த அப்ரிசியேஷன். தலைவரை செதுக்கிருக்காங்க. ஆக்சுவலி அவ்வளோ நாகார்ஜுனா உபேந்திராலாம் வந்து சங்கர் வந்து ஒரு ரோபோட் பண்ணாரு, ரஜினி மாதிரியே இன்னொரு ரஜினி பண்ணாரு. பட் லோகி வந்து இந்த கரண்ட் டெக்னாலஜில சூப்பர்பா நாகார்ஜுனாவையும் உபேந்திராவையும் ஒரு அழகா ஒரு ரஜினி ஸ்டைல்ல காட்டியிருக்காரு. தலைவர் ஸ்டைல்ல ஒரு 10% பாக்குறதுக்கு அப்படி தெரியுறாங்க, 2 பேருமே அப்படி தெரியுறாங்க. பியூட்டிஃபுல். அனிருத் வந்து கொண்டுட்டாருங்க. அனிருத் வந்து சீரியஸாவே சொல்றேன், ஒரு படத்துலயுமே அவர் டிஃபரெண்ட் காட்டுறாரு. பட் அவர் வந்து தலைவருக்காகவே அனிருத் பிறந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ தலைவரை கொண்டாடுறதுக்காகவே பிறந்திருக்காரு. அவரெல்லாம் சூப்பருங்க, கொண்டுட்டாருங்க. ஆக்சுவலி அவரெல்லாம் வந்து செம்ம ஆக்டிங். ஆக்சுவலி தலைவர் இல்லாம வேற யாராலையுமே இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் தலைவர் ஃப்ரேம்ல வராரு. அட் த சேம் டைம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா. இவங்கெல்லாம் வந்து சும்மா கேமியோ ரோல், இவ்வளோ கேஸ்டிங் இருக்கே அப்படிலாம் நினைக்கிற அளவுக்கே கிடையாது. ஏதாவது திக்கு திக்குன்னு நான்லாம் பார்த்தேன். ஆனா இப்ப பாருங்கடா, எல்லாரும் கொண்டாடுங்கடா எங்க தலைவர்ன்ற அளவுக்கு 30 தடவை இல்லை, அவ்வளவு தடவை பார்க்கலாம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவி, ஒண்டர்ஃபுல் மூவி. ஸோ டெஃபினட்டா தலைவர் இஸ் த ஒன்லி சூப்பர் ஸ்டார். இஸ் ஈக்குவல் டு 1000 டைம்ஸ் ஃபார் எவ்ரிபடி. ஈவன் அஜித், விஜய், தனுஷ் எல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி கடவுள் வந்து கோவில்ல போய் நம்மள கடவுளை உள்ள பார்ப்போங்க. தனுஷ்க்குலாம் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி அந்த கடவுளோட வாழ்றதுக்கே அவர் கெடுத்துக்கிட்டாரு. ஆக்சுவலி அது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். எனிவே ஸ்டில் இட்ஸ் a wonderful மூவி. அது அவங்களோட பர்சனல். ஸோ டெஃபினட்டா சொல்றேன், எனக்கு இந்த இடத்துல நான் ஸ்ருதிஹாசனை சொல்லியே ஆகணும். ரஜினி சாரோட ஸ்ருதிஹாசன் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, உங்க அப்பாவை அவர் ஃப்ரெண்டா எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்க வந்து சொல்றீங்க இந்த பில்டப்லாம் நான் நினைச்சேன், இந்த பில்டப் அப்படி பேசுறதுக்கு கூட ஆக்சுவலி அப்படி பேசுறதுக்கு அவங்க வருத்தப்பட்டு டெஃபினட்டா சாரி கேட்கணும். இது பில்டப் கிடையாதுமா, ரஜினி சார் மேல நாங்க வச்சது பில்டப் கிடையாது. இப்ப தெரிஞ்சுப்பீங்க. ஆக்சுவலி அவர் வந்து இட்ஸ் அ மிராக்கல். அவர் வந்து ஒரு மெடிசன். ஆக்சுவலி இஸ் அ தெரப்பி. ஸோ இஸ் எவ்ரிதிங் ஃபார் ஆல் த சினிமா ஃபேன்ஸ். ஈவன் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு, ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே இஸ் த மெடிசன். ஆக்சுவலி ஸோ டெஃபினட்டா போய் பாருங்க. ஸ்பாயிலர்ஸ் பத்தி பேசி நான் என்னோட மூட ஸ்பாயில் பண்ண விரும்புகிறேன். நான் அடுத்த படத்துக்கு அடுத்த ஷோக்கு போறேன். தேங்க்யூ சோ மச்.